ரொம்பவே சலிப்பான போர் அடிக்கிற வேலை செய்யறன்னு நீங்க அடிக்கடி வருத்தப்படுவீங்களா? உலகத்துல அனைத்து வேலைகளும் போர் அடிக்கக்கூடியவை அல்ல. ஏன்னா வித்தியாசமான சுவாரஸ்யமான சில வேலைகளும் உலகத்துல இருக்கு. அந்த வேலைகளுக்கு அதிக சம்பளம் கொடுக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வீடியோவுல உலகெங்கிலும் மக்கள் பார்க்கிற சில வித்தியாசமான வேலைகள் என்னென்னங்கிறது தான் பார்க்க போறோம். கஞ்சா சுவைப்பவர் வேலை. போதை மருந்துகளுக்கு சில ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கு. அதனை தயாரிக்கக்கூடிய ஒரு ஜெர்மன் நிறுவனம் குவாலிட்டி செக் பண்ற கஞ்சா சமோலியருக்கு 88 லட்சத்தை சம்பளமா கொடுக்குது. ஆனா இந்த வேலையை செய்பவர்கள் அந்த வேலைக்கு சீக்கிரமாகவே அடிமையாகிடுவாங்க. அடுத்ததா நாய் உணவுகளை சுவைப்பவர். வீட்டுல நாய் வளர்த்துறவங்க தங்களோட நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி அந்த உணவை ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்ப்பதுண்டு. நீங்க அடிக்கடி நாய் சாப்பாட்டோட டேஸ்ட செக் பண்றவங்களா இருந்தா இந்த வேலை உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நாய்களுக்கு போடுற எலும்புகள்ல இருந்து இறைச்சி வரைக்கும் நாய்களுக்கான மெனுவில் இருக்கக்கூடிய உணவுகளை ருசிச்சு பாக்குறதா இந்த வேலை. அடுத்ததா பாம்பு விஷத்தை கறப்பவர். பார்க்க விசித்திரமா இருந்தாலும் பாம்பு விஷத்திற்கான மருந்துகளை உருவாக்குவதில் இந்த வேலை உண்மையிலே மிகவும் முக்கியமானதுதான். பல்வேறு மருந்து நிறுவனங்கள், உயிரியல் பூங்காக்கள், கல்வி நிறுவனங்கள் பாம்பு விஷத்தை கறக்க பாம்பு மில்கர்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு விலங்கியல், உயிரியல், ஹெர்பட்டாலஜி துறையில பட்டம் வாங்கினவங்க சேரலாம். அடுத்ததா ப்ரொஃபஷனலா தூங்குபவர். அதிக நேரம் தூங்கிட்டு இருந்தா என்னது இது கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா கும்பகர்ணன் மாதிரி தூங்கவும் சொல்லி சம்பளமும் கொட்டி கொடுக்கறாங்கன்னா எப்படி இருக்கும்? தூங்குவதன் மூலமா தொழில்முறை ஸ்லீப்பர்கள் பணமும் சம்பாதிக்கிறாங்க. தூக்க முறைகள் பற்றிய ஆராய்ச்சியில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு இதன் மூலமா உதவுறாங்க. என்ன வேலைனா வேற வேற தலையணைகள் மற்றும் மெத்தைகள் தூங்குவதற்கு முன்பும் தூங்கினதுக்கு பிறகும் அவங்களுடைய அனுபவத்தை பற்றி விரிவான அறிக்கை தயாரிக்கு தான் ஒருத்தரை தூங்க வச்சு சம்பளம் கொடுக்கறாங்க. ப்ரொஃபஷனல் புஷர். உலகத்திலேயே ஜப்பான் தான் கடின உழைப்பாளி நாடு. ஜப்பான் மக்கள் கரெக்டா டைமுக்கு வேலைக்கு போக இந்த ப்ரொஃபஷனல் புஷர் வேலைக்கு வச்சிருக்காங்க. ஜப்பான் ரயில்கள்ல பயணிப்பவர்களை வேகமா போக சொல்லி தள்ளுறதுக்கு தான் இந்த மக்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. இதனால யாருமே வேலைக்கு லேட்டா வர முடியாது. நல்ல வேலை இந்தியாவில் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இயந்திரமான உலகத்துல முயற்சிகளை குறைச்சு லாபத்தை அதிகமாக நினைக்கிற மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கு. டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் போலவே பாம்பு பால் கறப்பவர்களும் முக்கியமானவங்க தான்.